ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வள்ளல் பெருமான் வடலூரில் சத்திய ஞான சபையை ஏன் ஏற்படுத்தினார் என்பதை பற்றி விளக்கமாக இங்கே பார்ப்போம். தயவுசெய்து இச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வள்ளல் பெருமான் இறைவனை அருட்பெருஞ்சோதி வடிவில் கண்டார். அதற்காகவே வழிபாட்டிற்கான வடலூர் பெருவெளியில் அவரால் நிறுவப்பெற்றதுதான் சத்திய ஞான சபை ஆகும். இதன் முதல் வழிபாடு தைப்பூசத்து அன்று, அதாவது 25/1/1872 வள்ளல் பெருமானால் தொடங்கப்பெற்றது. அது தொட்டு அருட்பெருஞ்சோதி தரிசனத்தை தொடர்ந்து அன்பர்கள் கண்டு வழிபட்டு வருகின்றனர். உலகில் வேறு எங்கும் இல்லாத தனிப்பெரும் நிலையாக ஜாதி, மதம், இனம், மொழி, தேசம் இவைகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் பிரார்த்தனை செய்யும் முறையில் சத்திய ஞான சபை என்று பெயரிடப்பட்டு வழிபட அமைத்தார்கள். இதுவும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பூர்ண சம்மதத்துடன் இச்சபையை அமைத்தார் என்று அறியலாம். பெருமானார் வடலூர் பெருவெளியை உத்திர ஞான சிதம்பரம் என்று குறிப்பிட்டு தர்மசாலைக்கு அருகில் சத்திய ஞான சபையை எண்கோண வடிவத்தில் தெற்கு நோக்கி அமைத்தார். சபையின் முன் மண்டபத்தில் கீழ்புறம் பொற்சபையும் மேற்புறம் சிற்சபையும் அமைக்கப்பட்டன. கிழக்கு நோக்கி சிற்சபையும் மேற்கு நோக்கி பொற்சபையும் தெற்கு நோக்கி ஞான சபை வாயிலையும் ஆயுத எழுத்து வடிவில் 3 நிலைகளையும் அமைத்தார். எண்கோண வடிவான ஞான சபையில் 12 கால் மண்டபம் ஒன்றும் 4 மண்டபம் ஒன்றும் ஒன்றுனுள் ஒன்றாக அமைந்துள்ளன. 4 மண்டபத்தின் நடுவில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எழுந்தருளியுள்ளார். அருட்பெருஞ்சோதியை 7 திரைகள் மறைத்து கொண்டு தொங்குகின்றன. இத்திரைகள் பற்றிய விவரங்கள்: 1 கருப்பு திரை, 2 நீலத்திரை, 3 பச்சை திரை, 4 சிவப்பு திரை, 5 பொன்மை திரை, 6 வெண்மை திரை, 7 கலப்பு திரை. இவைகள் எல்லாம் இயற்கை அனுபவம் என்கின்றார் வள்ளலார். அகத்தே காணற்குரிய அனுபவத்தை புறத்தே பாவனையாக காட்டுவதே சத்திய ஞான சபையின் நோக்கமாகும். நம்மிடத்தில் உள்ள அஞ்ஞானமாகிய திரைகள் நீங்க பெற்றால் ஆன்ம ஒளியாகிய அருட்பெருஞ்சோதியை நம் முன் காணலாம் என்கிறார் வள்ளலார். அருட்பெருஞ்சோதியாகிய அகண்டத்தின் ஒளி 6 அடி 9 அங்குல உயரமும் 4 அடி 2 அங்குல அகலமும் உள்ள கண்ணாடியில் பேரொளியாக பிரதிபலிப்பதே சபையர் காணும் ஜோதி தரிசனமாகும். ஞான சபையில் தினசரி காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை திருவருட்பா பாடல் பாடி அன்பர்கள் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். மாத பூசத்தன்று இரவு 8 மணி முதல் 8:30 வரை 6 திரைகள் நீக்கி 3 முறை அருட்பெருஞ்சோதி தரிசனம் காண்பிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச தினத்தில் 7 திரைகள் நீக்கி 6 காலம் ஜோதி தரிசனம் சிறப்பாக அன்பர்களின் தரிசனத்திற்கு காண்பிக்கப்படுகின்றது. வழிபாடு செய்பவர்கள் புலைகொலை தவித்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயமான விதியாகும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவரும் இறைவனை ஒளிவடிவாக காண்பதற்காகவே வள்ளல் பெருமானால் தோற்றுவிக்கப்பட்டது சத்திய ஞான சபையாகும். ஆகவே நாம் எல்லாம் இறைவன் ஒளியாக இருந்தாலும் பல வடிவங்கள் பெற்று அன்பர்களுக்கு காட்சி கொடுப்பார் என்பது மட்டும் திண்ணம் என்று கூறிக்கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வழிபடுவோம். வாழ்க அனைவரும் இன்புற்று.